கடந்த மாதம் 28ஆம் தேதி சென்னை திருமுல்லை வாயிலில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த வெங்கடேஷ் ரம்யா தம்பதியின் 6 மாத பெண் குழந்தை 4வது மாடியின் பால்கனியில் இருந்து தவறி விழுந்து பத்திரமாக மீட்கப்பட்டது. மேற்கூரை மீது விழுந்த குழந்தையை குடியிருப்பு வாசிகளை சேர்ந்து பத்திரமாக மீட்டனர். பால்கனியில் நின்று ரம்யா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக் கொண்டிருந்த போது தவறி விழுந்ததாக கூறப்பட்ட நிலையில் குழந்தையை சரியாக கவனிக்கவில்லை என சமூக வலைதளங்களில் பலரும் விமர்சித்து வந்தனர். இந்த நிலையில் கோவையில் தனது பெற்றோர் வீட்டில் இருந்த ரம்யா யாரும் இல்லாத நேரம் பார்த்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்த விசாரணையில் ரம்யா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய மகப்பேறுவிற்கு பிறகான மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே 5 வயது மகன் இருக்க 2வது குழந்தை பிறந்ததில் இருந்தே ரம்யா மன அழுத்தத்தில் இருந்திருக்கிறார். ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து வந்த நிலையில் அதிக பணிச்சுமை, குழந்தைகளை கவனிப்பது என சமாளிக்க முடியாமல் திணறி வந்த ரம்யா சில நாட்களாகவே ஆன்லைனில் கவுன்சிலிங் எடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. அத்தோடு குழந்தை மாடியில் இருந்து தவறி விழுந்தது ரம்யாவால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிருக்கிறது. குழந்தை விழுந்த சம்பவத்திற்கு முன்பில் இருந்தே ரம்யா மன அழுத்தத்தில் இருந்த நிலையில் அதற்கு பிறகு தனது வேலையை விட்டுவிட்டு கோவைக்கு சென்று பெற்றோர் வீட்டில் 15 நாட்களாக தங்கியிருந்தார். மகப்பேறு காலங்களில் பெண்களுக்கு பெரும்பாலும் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் என பலர் சொல்ல கேள்விப்பட்டிருந்தாலும் அது தற்கொலை முடிவை நோக்கி கொண்டு செல்லுமா என்ற கேள்விக்கு ஆம் என்பதே மனநல மருத்துவர்களின் பதிலாக இருக்கிறது. ஹார்மோன் மாற்றம், அதிக வேலைப்பளு, குழந்தை பெற மனதளவில் தயாராகாமல் இருப்பது போன்ற காரணங்களால் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஏற்படும் என்கின்றனர். ஒன்று ஹார்மோனல் சேஞ்ச்னால ஏற்படலாம், 2வது ஸ்ட்ரெஸ்ஸுனால ஏற்படலாம், 3வது அவங்க நாட் ப்ரிப்பேர்ட், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒரு ரெடியாக இருக்கணும், அப்படி இல்லாத பட்சத்திலும் இந்த மாதிரி ஏற்படலாம். ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்றது என்னன்னா ஒரு விதமான மன அழுத்தம், தூக்கமின்மை, தனிமை, காரணமே இல்லாமல் கோபப்படுவது, சோகமாக இருப்பது, பயப்படுவது, பதற்றமாக இருப்பது ஆகியவை அறிகுறிகள் என கூறும் மருத்துவர்கள் நாளடைவில் குழந்தையை கவனித்துக் கொள்வது கூட வெறுப்பாக மாறிவிடும் எனவும் தெரிவிக்கின்றனர். இந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுவோர் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வதோடு கடைசியில் தற்கொலை வரை கூட செல்வார்கள் என எச்சரிக்கின்றனர். அண்ட் இந்த டைம் ஃப்ரேமில் அவங்களுக்கு சரியாக தூக்கம் வராது, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க, இல்லாட்டி ஓவர் ஈட்டிங் இருக்கும், வெறுப்பாகவே இருப்பாங்க. ஈவன் அந்த குழந்தைய கூட கொஞ்சுறதோ இல்லை அந்த குழந்தைய நர்ஸ் பண்ணுறதோ அவங்களுக்கு பிடிக்காது, மூடு இருக்காது. அண்ட் இதோட உச்சகட்டம்னு பார்த்தீங்கன்னா சூசைடல் தாட்ஸும் இருக்கும், அந்த மாதிரி பேசவும் செய்வாங்க. மகப்பேறுக்கு பிறகு உடல் ரீதியாக மன ரீதியாக ஏற்படும் மாற்றங்களை சம்பந்தப்பட்டவர்களுக்கு புரிந்து கொள்ள வைப்பதோடு கூடவே இருந்து அவர்களை பார்த்து பார்த்து கவனித்து ஆறுதலான வார்த்தைகளை பேசுவதன் மூலம்தான் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட வைக்கலாம் என அறிவுறுத்துகின்றனர். டெஃபினட்டாக இந்த டைமில் அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கூட இருக்கவங்களுக்கு தான் தெரியும், முக்கியமாக பார்ட்னருக்கு, ஸ்பவுஸுக்கு தெரியும், அதுக்கப்புறமா 2 பக்கம் பெரியவங்களுக்கும், அப்பா அம்மா, மாமனார் மாமியாருக்கு தெரியும். ஸோ அவங்க அனுசரித்து புரிஞ்சு நடந்துக்கணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் கொடுக்கணும். அவங்க ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வேலை பலுவை கொஞ்சம் அவங்களுக்கு இல்லாமல் பண்ணணும். ரம்யாவின் இந்த விபரீத முடிவு குழந்தைகளை தாயில்லாத பிள்ளைகளாக்கி குடும்பத்தை தான் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. கடினமான மனநிலைமையில் இருந்தால் உடன் இருப்பவர்களிடம் மனம் விட்டு பேசி சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர தற்கொலை எதற்குமே தீர்வாகாது என்பதை உணர வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.